அப்போ ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. 6 வருஷம் எப்படியோ கூட வாழ்ந்துட்டப்போ. நான் அதை சொல்லணும். ஆஹா சரி, இன்னைக்கு ஆனிவர்சரி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்க போகலாம். வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பணும். போகும்போதே வழியிலே எல்லாருக்குமே ஸ்வீட் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தி ஸ்வீட் வாங்கினோம். அப்பா வந்து நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் காலையில் அவரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அப்பா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க டைம் ஆகுதுன்னு. நாங்கள் கிட்ட வந்துட்டோன்னு போய் சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக அங்கே அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் டாடி. ஹாய்டா. அப்படியா? உனக்காக வேகமாக வந்தோம் டாடி, ஸ்பீடாக. நாங்கள் வந்த உடனே கரண்ட் வந்துச்சு. நாங்கள் வந்தால் ஒளி வருது. அங்கே வந்தோம் டாடி, அந்த பிரிட்ஜ் இறங்கி. அதனால எப்படி உன் பொண்ணாச்சு வரேன். அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. அம்மா வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திருவெற்றியூரில் இருக்கிற வடிவுடை அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில் அம்மா வீட்டிலேருந்து 5 to 10 minutes தான் ஆகும் வரத்துக்கு. சுவாமி பார்க்கறதுக்கு முன்னாடி மாலை அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். சின்ன வயசுலேருந்தே வீட்டில் யாருக்கு என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும், பர்த்டேவாக இருந்தாலும், ஆனிவர்சரியாக இருந்தாலும் முதல்ல இந்த கோவிலுக்கு தான் வருவோம். இன்றைக்கி டியூஸ்டே தான், ஆனால் கோவில் இவ்வளோ காலியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. காலியாக இருந்தது. சீக்கிரமாக போய் சுவாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கோவிலில் இன்றைக்கி புளியோதரை பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. வழக்கத்தை விட இன்றைக்கி ரொம்ப புளியோதரை டேஸ்ட்டாகவே இருந்தது. வந்ததுக்கு ஆகல. அடுத்தங்க அடுத்து நேராக அம்மா வீட்டுக்கு, அப்புறம் அப்புறம் அண்ணா வீட்டுக்கு, அப்புறம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு, மாற்றி மாற்றி வீட்டுக்கு வீட்டுக்கு. வேற வேறங்க வேற எங்கேயும் இல்லையா? சாயங்காலம் தான் பிளான் பண்ணணும். சரி, வீட்டுக்கு போகலாமா? வாங்க போகலாம். போகலாம் 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 போகலாம். கோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய ஆனிவர்சரி இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.